ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்மள நெறைய பேரு பிரெட்ட வச்சு நெறைய ரெசிபீஸ் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். பிரெட்ட வச்சு டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஸோ ஒவ்வொன்னும் அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு கடைகள்ல வாங்காம, நம்ம வீட்லயே நம்ம ரெடி பண்ணி குடுக்கும்போது, நம்ம பசங்க ஹெல்த்தியா இருக்கிற மாரி நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். எல்லாத்துக்குமே நான் இன்கிரீடியன்ட்ஸும் தனியா குடுத்துருக்கிறேன். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணி இந்த வீடியோவ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க சப்போர்ட் எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ரெசிபி பார்த்தீங்கன்னா, பிரெட் பன்னீர் பாக்கெட்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதோட இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணி குடுத்துருக்கிறேன். இதுக்கு ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கூடவே பொடியா நறுக்குன பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், 2 பச்சை மிளகாய் நல்லா பொடியா நறுக்கி இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் 1 கப் அளவுக்கு நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதையுமே 1 நிமிஷம் நல்லா கொஞ்சமா கலர் சேஞ்ச் ஆற வரைக்கும் சாட்டே பண்ணதுக்கு அப்புறம் 1/4 கப் அளவுக்கு கேரட், 1/2 கப் அளவுக்கு கேப்சிகம் சேர்த்து நல்லா ஒரு தடவ ஸ்டிர் பண்ணி குடுத்துக்கலாம். ஸோ வெஜ்ஜீஸ் வந்து உங்களோட விருப்பம் தான். இது கூட கார்ன்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவ வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 5 டூ 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம வதக்குனா போதும். இந்த வெஜிடபிள்ஸோட கிரன்ச்சினஸ் அப்படியே மெயின்டெயின் ஆகணும். அப்படின்னா தான் நல்லாருக்கும். ரொம்ப அதிகமா வேக விட்டுறாதீங்க. இப்ப இத நல்லா கூல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுல்ல நான் 300 கிராம் அளவுக்கு பன்னீர் சேர்த்துக்கிறேன். இப்ப இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த வெஜ்ஜீஸையும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடரும், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆரிகானோவும் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்ப அரிசி மாவு பார்த்தீங்கன்னா 1 கப்பையும், பிரெட் கிரம்ஸ் பார்த்தீங்கன்னா 1 1/2 கப் இது கூட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். பன்னீர்ல இருக்கிற மாய்ஸ்சரே இது வந்து நல்லா நம்ம டோ கன்சிஸ்டன்சிக்கு வந்துரும். சப்போஸ் நம்ம டோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டிக்கியா இருந்துச்சுன்னா கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாம். இல்லன்னா கொஞ்சமா அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். ஸோ இதே மாரி நமக்கு டோ கிடைச்சிருக்கு. இத இப்ப எடுத்து நல்ல ஸ்கொயர் ஷேப்க்கு நல்லா நம்ம ஷேப் பண்ணி குடுத்துக்கலாம். இதே மாரி நான் காட்டியிருக்கிற மாரி இதே மாரி ஃபர்ஸ்ட் ஒரு பால் ஷேப் பண்ணிட்டு அத நல்லா ஸ்கொயர் ஷேப்பா கன்வெர்ட் பண்ணி இதே மாரி வச்சுக்கலாம். ஸோ இதே மாரி நெறைய டிக்கீஸ் ரெடி பண்ணி நம்ம பிளேட்ல அசெம்பிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப இத வந்து நம்ம 30 மினிட்ஸ் வரைக்கும் ஃப்ரீசர்ல செட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப சப்போஸ் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் யாரா வரதா இருந்தா 2 டேஸ் முன்னாடி இத ரெடி பண்ணி நீங்க ஃப்ரீசர்ல செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்ப அடுத்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம பிரெட்ட வந்து சைட்ஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப ஒரு பிரெட்ட வந்து 4 பீசஸா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி. இப்ப கொஞ்சம் பிரெட் கிரம்ஸ்மே நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். பிரெட் கிரம்ஸ் பண்றது ரொம்பவே சிம்பிள். நம்ம சைட்ஸ்லாம் ட்ரிம் பண்ண பிரெட் இருக்கு இல்லையா? அதையே நம்ம மிக்ஸில அடிச்சுக்கலாம். இல்லன்னா நார்மல் பிரெட்டையே நம்ம மிக்ஸில ஒரு தடவ விப்பர் மோட்ல பண்ணி இதே மாரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்ப நம்ம ஒரு ஸ்லரி ரெடி பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்து, கொஞ்சமா தண்ணிய சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் கொஞ்சமா சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஸ்லரி வந்து ரெடி ஆயிடும். ஸோ இந்த ஸ்லரி பார்த்தீங்கன்னா, ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வாட்டரியாவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சி இருந்தா தான் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தோதா இருக்கும். இப்ப இந்த ஸ்லரிய நம்ம தனியா வச்சிரலாம். இப்ப நம்ம ஃப்ரீசர்ல செட் பண்ணி வச்சிருந்த நம்ம டிக்கீஸ் எல்லாம் எடுத்து நம்ம அசெம்பிள் பண்ணலாம். இப்ப நம்ம பிரெட் பீசஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? 4 பீசஸா. ஸோ அதுல வந்து ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு மேல இந்த டிக்கிய ஒண்ணு பிளேஸ் பண்ணிட்டு, இன்னொரு பிரெட்ட வச்சு கவர் பண்ணி இதே மாரி வச்சுக்கலாம். இதே மாரி எல்லாமே நம்ம ரெடி பண்ணி ஒரு பிளேட்ல வச்சுக்கலாம். இப்ப இத நம்ம ஸ்லரில நல்லா டிப் பண்ணி எடுத்து நம்ம கோட்டிங் பண்ணிக்கலாம். நம்ம பிரெட் கிரம்ஸ்ல. ஸோ நல்லா 4 சைட்ஸுமே நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரி. ஸோ மீதி இருக்கிற பிரெட்ஸ் எல்லாமே இதே மாரி ரெடி பண்ணி, இதையுமே நம்ம 1 ஹவர் வரைக்கும் ஃப்ரிட்ஜ்ல செட் பண்ணி குடுத்துக்கலாம். இப்ப இன் பிட்வீன் பார்த்தீங்கன்னா, நம்ம பிளைன் சிக்கீஸ கூட நம்ம ஃப்ரை பண்ணி நம்ம சாப்பிடலாம். ஸோ அதுவுமே டேஸ்ட்டா இருக்கும். ஃப்ளேம் வந்து ஒரு லோ ஃப்ளேம்ல வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இல்லன்னா மேல வந்து நல்லா ஃப்ரை ஆயிடும். உள்ள பார்த்தீங்கன்னா, சரியா வேகாம இருக்கும். அதுக்காக லோ ஃப்ளேம்ல வச்சு நம்ம கொஞ்சம் பொறுமையா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்ப 2 சைடுமே நல்லா வந்ததுக்கப்புறம், இதே மாரி நமக்கு ரெடி ஆகி கிடைச்சிரும். இப்ப அடுத்து நம்ம ஃப்ரீசர்ல செட் பண்ணி வச்சுக்கிற அந்த பிரெட் கூட சேர்த்து நம்ம கோட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதையும் நம்ம இதே மாரி லோ ஃப்ளேம்லயே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப பிரெட் சேர்க்கறதுனால கொஞ்சமா எண்ணெய் குடிக்கும். ஸோ ஆனா சூப்பரா இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பா இதே மாரி ட்ரை பண்ணி பாருங்க. 2 சைடுமே நல்லா ஃபிளிப் பண்ணி கோல்டன் ப்ரவுன் கலர் வர்ற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப நம்ம சூப்பரான பன்னீர் பிரெட் பாக்கெட்ஸ் ரெடி ஆயிருச்சு. இதோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா, வெளியில நல்லா கிறிஸ்பாவும் இருக்கும். உள்ள நல்லா சாஃப்ட்டா வெஜிடபிள் சாப்பிடும்போது கிரன்ச்சியா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கிட்ஸ்க்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே பிடிக்கும். இப்ப அடுத்து நம்ம செகண்ட் ரெசிபி பார்த்தீங்கன்னா, பன்னீர் சீஸ் சாண்ட்விச் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதோட இன்கிரீடியன்ட்ஸ்மே நான் லிஸ்ட் அவுட் பண்ணி குடுத்துருக்கிறேன். இதுக்கு ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு பொடியா நறுக்குன பூண்டையும் சேர்த்து ஒரு தடவ நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லயே பண்ணுங்க.
இது கூடவே 2 வெங்காயம் நல்ல பொடியா நறுக்கி இது கூட சேர்த்து 1 செகண்ட் வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப இதுல 1 கேப்சிகம் அளவுக்கு நான் பொடியா நறுக்கி சேர்த்துக்கிறேன். காய்கறிகள் உங்க விருப்பப்படி நீங்க எது வேணா ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இது கூட 2 தக்காளி பொடியா நறுக்கி அதையுமே சேர்த்து, தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு நம்ம இத குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு லிட்ட ஓப்பன் பண்ணி, கொஞ்சமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா நம்ம சாட்டே பண்ணி குடுத்துக்கலாம். இது கூட 200 கிராம்ஸ் அளவுக்கு நான் பன்னீர் சேர்த்துக்கிறேன். நீங்க பன்னீருக்கு பதிலா நல்லா பாயில் பண்ண பொட்டேட்டோஸ் கூட இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ 3/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சாட் மசாலா சேர்த்துக்கிறேன். இது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாருக்கும். சாட் மசாலா ஆட் பண்ணும்போது டேஸ்ட்டுமே அதிகமா இருக்கும். ஸோ இது கூட கொஞ்சமா நான் கொத்தமல்லியும் சேர்த்து, நம்ம ஸ்டஃபிங் வந்து இப்ப ரெடி ஆயிருச்சு. ஒரு தடவ மிக்ஸ் பண்ணி நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்ப இது அடுத்த ப்ராசஸ்க்காக நான் 2 பிரெட் எடுத்துருக்கிறேன். ஸோ இதுல வந்து நல்ல 2 சைடுமே பட்டர் வந்து அப்ளை பண்ணி குடுத்துக்கலாம். நல்லா ஜெனரஸா அப்ளை பண்ணுங்க. நல்லாருக்கும் நம்ம டோஸ்ட் பண்ணி சாப்பிடும்போது. ஸோ இதுல வந்து ஒரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிரீன் சில்லி சட்னி நான் இதுல ஆட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். வேண்டாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ கெட்சப் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். கிரீன் சட்னி ரொம்ப சிம்பிள் தான். ஒரு மிக்ஸர் ஜார்ல புதினா, கொத்தமல்லி, கிரீன் சில்லி, ஜிஞ்சர், கொஞ்சமா லெமன் ஜூஸ், உப்பு சேர்த்து நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்தோம்னா, நம்ம கிரீன் சட்னி ரெடி ஆயிடும். இப்ப இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டஃபிங்கர நான் ஃபில் பண்ணிட்டு, மேல நமக்கு தேவையான அளவுக்கு சீஸ நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி குடுத்துக்கலாம். சீஸ் உங்களோட தேவைக்கேற்ப நீங்க சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேல கவர் பண்ணிட்டு, இதுக்கு மேலயும் நம்ம பட்டர் அப்ளை பண்ணி குடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன்ல கொஞ்சமா பட்டர் தடவிட்டு, இதுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற பிரெட் ஸ்லைஸ வச்சு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 சைடுமே பட்டர் அப்ளை பண்ணி டோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா, லோ ஃப்ளேம்ல சூப்பரான பன்னீர் சீஸ் சாண்ட்விச் ரெடி ஆயிடும். ஸோ இதே மாரி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். அதே சமயத்துல ரொம்ப சிம்பிளாவும் பண்ணி முடிச்சிடலாம். இப்ப அடுத்து நம்ம 3 பார்க்க போற ரெசிபி பார்த்தீங்கன்னா, பிரெட் சில்லி ரெசிபி தான் பார்க்க போறோம். இதுக்கான இன்கிரீடியன்ட்ஸ்மே லிஸ்ட் அவுட் பண்ணி குடுத்துருக்கிறேன். இப்போ ஒரு பேன்ல நான் நெய் தடவி குடுத்துக்கிறேன். இப்போ நெய்க்கு பதிலா நீங்க பட்டர், ஆயில் எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இத நல்லா அப்ளை பண்ணி குடுத்துக்கோங்க. இதுக்கு மேல நம்ம பிரெட் ஸ்லைஸ பிளேஸ் பண்ணி 2 சைடுமே நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கிரிஸ்பியா வர்ற அளவுக்கு. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பதிலா நீங்க வந்து டீப் ஃப்ரை பண்ணி கூட எடுத்துக்கலாம் நீங்க எண்ணெயில. ஸோ அது வந்து ரொம்பவே ஹெல்தியா இருக்காது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மெத்தட நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஜஸ்ட் நம்ம வந்து நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் 2 சைட்ஸுமே. இதே மாரி நல்லா டோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எல்லா பிரெட்ஸுமே நம்ம இந்த ஸ்கொயர் ஷேப்க்கு கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன்ல நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய சேர்த்துக்கிறேன். இப்ப இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டையும், 2 வெங்காயமும் நான் கட் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேம்ல. பொடியா நறுக்குன பச்சை மிளகாயும் சேர்த்து ஒரு தடவ ஸ்டிர் பண்ணி குடுத்துக்கலாம். இப்ப இதுல 2 ஆனியன் பார்த்தீங்கன்னா, டைஸ் பண்ணி நான் சேர்த்துருக்கிறேன். இது கூடவே கேப்சிகமும் 2 அளவுல வந்து டைஸ் பண்ணி இது கூடவே சேர்த்து ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணி குடுத்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கலாம். இது அப்படியே லோ ஃப்ளேம்ல வச்சு நீங்க இந்த ப்ராசஸ பண்ணுங்க. இப்ப இது கூட பார்த்தீங்கன்னா, ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெட்சப் நான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேஜ்வான் சட்னியும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா இத ஆட் பண்ணி பண்ணுங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஒரு டிஃபரண்ட் டேஸ்ட்டுமே குடுக்கும். இத ஆட் பண்ணா தான் நமக்கு இன்னுமே அல்டிமேட்டான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே நல்லா கம்பைன் பண்ணி குடுத்துக்கலாம். இப்ப இது கூட சோயா சாஸ் பார்த்தீங்கன்னா, 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேஜ்வான் சட்னிலயுமே கொஞ்சம் உப்பு இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் கம்மியாவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப ஃபைனலா பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் தண்ணிய சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும். இப்போ 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற பிரெட் ஸ்லைசஸ் எல்லாம் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கலாம். நல்லா கம்பைன் ஆகணும் எல்லாமே. மசாலாஸ் எல்லாம் இது கூட நல்லா மிக்ஸ் ஆயி டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இது கூட ஃபைனலா நான் கொரியாண்டர் லீவ்ஸ் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கிறேன். இப்போ நம்ம டெலிஷியஸான பிரெட் சில்லி ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப அடுத்த ரெசிபி பார்த்தீங்கன்னா, பன்னீர் பிரெட் ரோல் ரெசிபி தான் பார்க்க போறோம். இதுக்கான இன்கிரீடியன்ட்ஸும் நான் லிஸ்ட் அவுட் பண்ணி குடுத்துருக்கிறேன். இந்த ரெசிபிக்கு நான் 1 பிரெட் பாக்கெட் அளவுக்கு நான் எடுத்திருக்கிறேன். இத சைட்ஸ் எல்லாம் நம்ம ட்ரிம் பண்ணி நம்ம சைட்ல வச்சுக்கலாம். இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்ல வச்சு நம்ம அசெம்பிள் பண்ணி இதே மாரி வச்சுக்கலாம். இப்ப நம்ம ட்ரிம் பண்ண சைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம மிக்ஸர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு தடவ நம்ம கோர்ஸா நம்ம கிரைண்ட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு பிரெட் கிரம்ஸ்மே ரெடி ஆயிடும். பிரெட் கிரம்ஸ்மே நம்ம கடையில வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதே மாரி நம்ம ரெடி பண்ணி வீட்ல வச்சுக்கலாம். இது ஃப்ரீசர்ல கூட நம்ம ஸ்டோர் பண்ணி 2, 3 மந்த்ஸ் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுல்ல 250 கிராம் அளவுக்கு நான் பன்னீர் சேர்த்துக்கிறேன். இப்ப உங்களுக்கு பன்னீர் வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க பாயில்டு பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா, மஷ்ரூம்ஸ், கார்ன்ஸ் எது வேணா ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கேப்சிகம் ரொம்ப பிடிக்கும். அதனால கேப்சிகம் எல்லாத்துலயுமே ஆட் பண்ணியிருக்கிறேன். இது கூடவே 2 ஆனியன், ஒரே ஒரு கேப்சிகம் சேர்த்து, ஒரு கிரீன் சில்லியும் சேர்த்து நம்ம பொடியா நறுக்கி இது கூட சேர்த்துக்கலாம்.
ஒரு 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லியும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்ப கொஞ்சம் மசாலாஸ் எல்லாம் இது கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடரும் இது கூட சேர்த்து, மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சாட் மசாலா 3/4 டீஸ்பூன் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம ஃபிங்கர்ஸ் வந்து கொஞ்சமா கிரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கிரீஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃபிங்ஸ் வந்து ஓவல் ஷேப் அளவுக்கு நம்ம ரோல் பண்ணி இதே மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். கிரீஸ் பண்ணும்போது ஒட்டாம நமக்கு கிடைக்கும் ஈவனா. ஸோ இதே மாதிரி ரெடி பண்ணி எல்லாமே இதே மாதிரி ரெடி பண்ணி பிளேட்ல வந்து அசம்பிள் பண்ணிட்டு ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் நான் ஃப்ரீசர்ல செட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பிரெட் ஸ்லைஸை எடுத்து நல்லா தின்ன ரோல் பண்ணி கொடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்தி தேய்க்கிற கட்டை வச்சு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தின்ன ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த ஓவல் ஷேப் ஸ்டஃபிங்கை வந்து இதுக்குள்ள நம்ம செட் பண்ணிட்டு நல்லா ரோல் பண்ணிக்கலாம். இப்படி ரோல் பண்ணதுக்கு அப்புறம் எட்ஜஸ்ல வந்து கொஞ்சமா தண்ணியை தேய்ச்சி நம்ம வந்து சீல் பண்ணி கொடுத்துக்கலாம். இது பிரிஞ்சு வராம இருக்கும். ஏன்னா ஃப்ரை பண்ணும்போது நம்ம ஸ்டஃபிங்ஸ் எல்லாம் வெளியில வந்துடும். அதுக்காக இந்த ஸ்டெப்பு கண்டிப்பா நீங்க ஸ்கிப் பண்ணாம பண்ணிருங்க. இப்போ இதே மாதிரி எல்லாமே நம்ம ரெடி பண்ணி பிளேஸ் பண்ணிக்கலாம் பிளேட்ல. இப்போ இதை டிப் பண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு ஸ்லரி ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமா தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாம கலந்து வச்சுக்கலாம். இதுக்கு மைதா எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதுவே நமக்கு போதும். இப்போ நம்ம ரெடி பண்ண பிரெட்டை வந்து இதுக்குள்ள டிப் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃபுல்லா டிப் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஜென்ட்லா ஸ்குவீஸ் பண்ணிட்டு அப்படியே நம்ம பிரெட் க்ரம்ஸ்ல இதை டிப் பண்ணி நல்லா கோட் பண்ணிக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் நல்லா கோட் பண்ண நம்ம கிறிஸ்பியான பிரெட் ரோல்ஸ் கிடைக்கும். இப்போ மீதி இருக்கிற பிரெட்ஸ்க்குமே இதே ப்ராசஸை நம்ம ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிட்டு இதை 1/2 அன் ஹவர் வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரீசரில் செட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இப்போ டீப் ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் மீடியம் ஃப்ளேம் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்த 4 ரெசிபிக்குமே நம்ம ஸ்டஃபிங்ஸ் கிட்டத்தட்ட நம்ம ஆனியன், கேப்சிகம் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். நான் சொன்ன மாதிரி வெஜ்ஜீஸ் எல்லாம் உங்கள் விருப்பம் தான். ஒரு சில மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருப்போம் ஒரு சில ரெசிபீஸில். ஒரு சிலதுல நம்ம வேற மாதிரி ஆட் பண்ணியிருப்போம். அதனால தான் இது வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகி டேஸ்ட்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஃப்ளிப் பண்ணி 2 சைடுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சூப்பரான பன்னீர் பிரெட் ரோல் ரெடி ஆயிருச்சு. ஸோ இதே மெத்தடில் நீங்களும் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இது பிடிக்கும். ப்ளீஸ் உங்கள் லைக் எனக்கு கொடுங்க. உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அது எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.